குறிப்பாக தமிழகத்தில் தெரிஞ்சுக்கான போர் விஜயகாந்த் நாட்டை கொடுத்துட்டு கையெட்டி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேரளை விடுறாங்க. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வரப்போறாங்க. தம்பி விஜய் படத்தில் சொல்ற மாதிரி ஐயா பேட்டி சண்டை வலுவா நடக்கும். அது என்ன யாரு அது அப்புறம் பாத்துக்குவோம். மான தமிழனா மராட்டியனாங்கிற சண்டை இங்க நடக்கும். இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை. உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்க சித்தாந்தமா சினிமாவா இதாண்டா சண்டை. வாட ரஜினிகாந்தையும் கமலஹாசனை அடிக்கிற அடிக்கிறார். இது எந்த நடிகருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறது வராது. எல்லாருக்கும் அதனாலதான் 10 வருஷமா நீங்க சீட்டை தெரிஞ்சுக்கிறதால உங்களுக்கு அங்கீகாரம் தமிழக மக்கள் கொடுக்க மாட்டாங்க. உங்க லட்சம் என்ன தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்து அரசியல்வாதி கிடையாது, அரசியல் புரோக்கர்னு தெரிஞ்சு போச்சு. இதே ஒரு நாள் பெருமதிப்பிற்குரிய போற்றுதற்குரிய ஆக சிறந்த நடிகர் ஐயா ரஜினிகாந்த் சொல்லணும் அப்படிங்கறத எங்க எதிர்பார்ப்பு. நீங்க சொல்லுவீங்க வந்து வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவீங்க, இல்ல வந்து சொல்லுவீங்க. அம்புட்டு படுத்து வாங்குவீங்க உங்களை. அட பேயில மோ நீ புரோக்கரா? நீ புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சு போடுவேன்.